السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم تر كيف ضرب الله مثلا كلمة طيبة كشجرة طيبة أصلها ثابت وفرعها في السماء. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إن قامت على أحدكم القيامة وفي يده فصيلة فليغرسها. صدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்தாலும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுக. நமது நாயகம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னார் வழிநடந்த அத்துணை சுஹாபாக்கள், சுஹதாக்கள், சாலிஹின்கள், நல்லோர்கள், வலிமார்கள், குறிப்பாக நாட்களில் சிறந்த நாளான இந்த ஜும்ஆ நாளன்று அல்லாஹுவின் இறையில்லத்தை நோக்கி மிக சீக்கிரமாக வந்திருக்கிற நம் அத்துணை நபர்கள் மீதும், இனி இந்த அல்லாஹுவின் சன்னிதானத்தை தேடி வருகிற அத்துணை இஸ்லாமிய நல் உள்ளங்கள் மீதும் ஸலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈடற்றமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். இன்னதீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான். அந்த இஸ்லாம் மார்க்கத்தில் வாழ்கிற நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலேயே வஃபாத் ஆகக்கூடிய பாக்கியத்தின் அத்துணை பேருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். கண்ணிமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1448 வருடம் முதலாவது மாதமான முஹர்ரம் மாதத்தின் 24ஆம் பிறையில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு இந்த ஜும்மாவிலே நாம் மரமும் அது கூறும் செய்திகளும் என்கிற தலைப்பின் கீழ் உரையாற்ற இருக்கிறோம். ஏனென்றால் இந்த ஜூலை மாதத்தின் முதல் 10 நாட்கள் இந்தியாவிலே மரங்கள் நடுகிற வாரமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. வன் மஹோத்சவ் என்கிற திட்டத்தின் கீழே இந்த 10 நாட்கள் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை 10ஆம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மரங்களை நடுகிறார்கள். மரங்கள் நடுவதால் மனிதனுக்கு எவ்வளவு பலன் இருக்கிறது என்பதை விழிப்புணர்வு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் மரம் நடுவது குறித்து விழிப்புணர்வை இன்றைக்கு நாம் ஜும்மாவில் பார்க்க இருக்கிறோம். பிபிசி செய்தி ஊடகம் ஒரு செய்தி இந்த உலகத்திற்கு தருகிறது. இந்த பூமியிலே கிட்டத்தட்ட 60,000 மர இனங்கள் இருக்கிறது. இந்த 60,000 மர இனங்களில் 30% மேலாக மர இனங்கள் அழிவுக்கு உள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக இன்னும் சொல்கிறது 17,500 மர இனங்கள் அழிவின் விளிம்பிலே இருக்கிறது என்று பிபிசி அறிவித்து தருகிறது. அதன் காரணமாக அந்த செய்தியின் பின் வருகிற செய்திகளில் தமிழ்நாட்டில் நாட்டு மரங்களின் அழிவு மிக தீவிரமாக நடக்கிறது. தமிழ்நாட்டிலே நாட்டு மரங்களாக இருக்கிற வேம்பு மரம், அரசு மரம், நாவல் மரம், புங்கை மரம், வேங்கை மரம், இந்த இனங்கள் எல்லாம் அழிவின் விளிம்பிலே இருக்கிறது.
தீவிரமாக மனிதர்கள் அதை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை தருகிறது. அதனால் இஸ்லாம் மரங்களின் முக்கியத்துவத்தை எந்த அளவிற்கு போதிக்கிறது என்பதையும், மரம் பாதுகாப்பு குறித்து இஸ்லாத்தின் பார்வை என்ன என்பதையும் இன்றைக்கு நாம் ஜும்மாவில் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் அருள்மறையாம் திருமறையில மரம் என்கிற அரபி சொல்லை, சஜரும் என்றால் மரம், மரம் என்ற தமிழ் வேடுக்கு அரபியிலே சஜரும் என்று சொல்வார்கள். அது பெண் மரமாக இருக்கிற பொழுது சஜரத்துன் என்று சொல்வார்கள். இந்த வார்த்தை குரானில் 19 இடத்தில் அல்லாஹ் சொல்கிறார். குரானிலே மரம் என்ற வார்த்தை 19 இடங்களில் வருகிறது. சில மரத்தின் பெயர்களையும் அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார். பேரித்த மரம் என்கிற இந்த வார்த்தை குரானிலே 20 இடங்களில் வருகிறது. அதே அல்லாஹ் இன்னொரு இடத்தில் ஜைத்துன் ஆலிவ் மரம் என்பதை அல்லாஹ் 5 இடங்களில் குறிப்பிடுகிறார். அதே போல் ஜெய்துன் மரத்தை அல்லாஹ் ஒரு இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். மாதுளை மரம், ரும்மான் என்று சொல்வார்கள், அதை அல்லாஹ் திருமறையிலே 3 இடங்களில் குறிப்பிடுகிறார். இலந்தை மரம், இந்த இலந்தை மரத்தை அல்லாஹ் திருமறையில் 2 இடத்தில் குறிப்பிடுகிறார். மரம் நடுவது குறித்தும் விவசாயம் செய்வது குறித்தும் குரானில அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா 13 இடங்களில் குறிப்பிடுகிறார். அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் முஸ்லிமின் யக்ரிசு கர்சன் அவ் யஸ்ரஉ ஸர்அன் ஃபயஅகுலு மின்ஹு தைரும் அவ் இன்சான் அவ் பஹீமத்துன் இல்லா கான லஹு பிஹி ஸதகத்து. மரம் நடுவது மனிதர்களுக்கு எந்த நன்மையை தருகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதிக்கிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஸ்லிம் ஒரு செடியை நடுகிறார் அல்லது ஒரு விதையை பயிர்விக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் நட்ட மரத்தின் மூலமாக, அவர் விதைத்த அந்த பயிரின் மூலமாக ஒரு மனிதரோ அல்லது ஒரு பறவையோ அல்லது கால்நடைகளில் ஏதாவது ஒன்றோ விலங்கினமோ பயன்பெற்றது என்றால் அல்லாஹ் அவருக்கு சதகா செய்த நன்மையை தருகிறான் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் நடுகிற ஒரு மரத்தின் ஒரு பழத்தை ஒரு பறவை சாப்பிடுகிறது, அல்லாஹ் நட்டவருக்காக என்ன செய்கிறான்? ஒரு சதகா செய்த நன்மையை அல்லாஹ் எழுதுகிறார். நாம் நட்ட மரத்தின் நிழலில் ஒரு மனித கூட்டம் நிழல் பெறுகிறது. அந்த மனித கூட்டங்களின் எண்ணிக்கை அளவிற்கு அந்த மரத்தை நட்டவருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? சதகா செய்த நன்மை அல்லாஹ் எழுதுகிறான். தர்மம் செய்த நன்மை அல்லாஹு தஆலா எழுதுகிறான். இன்னும் ஒருபடி மேலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் விதைத்த ஒரு பயிரின் மூலமாக, நீங்கள் நட்ட மரத்தின் ஒரு மரத்தில் இருந்து ஒருவர் திருடி பயன்பெறுகிறார், ஒரு பறவை பயன்பெறுகிறது, ஒரு விலங்கு பயன்பெறுகிறது, இல்ல ஒருவர் ஒரு குச்சியை உடைத்து செல்கிறார், அல்லாஹ் உங்களுக்கு தர்மம் செய்த நன்மையை வழங்குகிறான் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நாம் என்றைக்கோ நட்ட ஒரு மரத்தின் மூலமாக, என்றைக்கோ நாம் விளைச்சல் செய்த ஒரு விவசாயத்தின் பயிர்கள் மூலமாக ஏதாவது ஒரு பறவை பயன்பட்டிருக்கிறது, ஏதோ ஒரு விலங்கு பயன்பட்டிருக்கிறது, அல்லது ஒருவர் அந்த மரத்தின் குச்சியை ஏதாவது ஒரு தேவைக்காக ஒடித்து சென்றிருக்கிறார், அல்லது சில பேர்கள் பல் குத்துவதற்காக மரத்தின் அந்த கிளையினுடைய இதை பிடுங்கி பல் குத்துவார்கள். அப்படி குத்தினாலும் அல்லாஹ் அந்த மரத்தை நட்டவருக்காக அல்லாஹ் ஒரு சதகா செய்த நன்மையை வழங்குகிறான் என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மரம் நடுவது அல்லது ஒரு பயிரை பயிர்விப்பது எவ்வளவு பிரயோஜனமானது, ஒரு மனிதருக்கு அல்லாஹ் எவ்வளவு நன்மைகளை அதன் மூலமாக வழங்குகிறான் என்றால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் ரஜுலின் யக்ரிசு கர்சன் இல்லா கதபல்லாஹு லஹு மினல் அஜ்ரி கத்ரமா யஹ்ரிஜு மின் ஸமரி தாலிகல் கர்ஸ். ஒருவர் ஒரு மரத்தை நடுகிறார் அல்லது ஒரு பயிரை பயிர்விக்கிறார், அதன் மூலமாக, அந்த மரத்தின் மூலமாக, அந்த பயிர்வித்த விளைச்சலின் மூலமாக எவ்வளவு பயன் பெற முடியுமோ, எவ்வளவு பயன் பெற்றார்களோ
அந்த பயனுள்ள அளவிற்கு அல்லாஹ் முழுவதுமாக அந்த மரத்தை நட்டவருக்கு, அந்த பயிரை பயிர்வித்தவருக்கு அல்லாஹ் நன்மைகளை வழங்குகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்தியாவின் மிகப்பெரிய மரம் சென்னையில் இருக்கிறது. சென்னையிலே அடையாறு ஆலமரம் என்று ஒரு மரம் இருக்கிறது. அந்த அடையாறு ஆலமரத்தின் வயது 450. அந்த மரம் நடப்பட்டு 480 ஆண்டுகள் ஆகிறது. இன்று வரைக்கும் பறந்து விரிந்து பல பேருக்கு நிலை தருகிறது. அதன் விழுதுகள் 4670 சதுர மீட்டர் பறந்து பரப்பளவை ஆக்கிரமித்திருக்கிறது அந்த மரம். அந்த மரத்தின் விழுதுகள் மூலமாக, அதன் கிளைகள் மூலமாக ஒரே நேரத்தில் 3000 பேர் நிழல் பெற முடியும். அந்த மரம் 480 ஆண்டுகள் முன்னாடி யாரோ ஒருவர் நட்டிருக்கிறார். இன்று வரைக்கும் என்ன செய்கிறது? அது பலன் தருகிறது. என்ன விஷயம் என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குப்படி எப்படியோ எங்கேயோ ஒரு நேரத்தில் 450 ஆண்டுகள் முன்னாடி நட்டார் அல்லவா, அந்த மனிதருக்கு அல்லாஹ் அதில் நிழல் பெறுகிற ஒவ்வொருவரின் கூலியும் அல்லாஹ் அவருக்கு வழங்கி கொண்டே இருக்கிறார். அவர் முஸ்லிமாக இருக்கலாம், அல்லது முஸ்லிம் அல்லாத வேறொரு மனிதராக இருக்கலாம். வேறொரு மனிதராக இருந்தால் அவருக்கு அல்லாஹ் அவருடைய சந்ததிகளுக்கு இந்த உலகத்தின் அளவுகளையும் தந்துவிடார். ஆக ஒரு மரம் எத்தனை ஆண்டுகள் கடந்தும் எவ்வளவு பிரயோஜனம் தருகிறதோ அதற்கான முழு நன்மைகளை அந்த மரத்தை நட்டவருக்காக அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறான் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரம் நடுங்கள். மரம் நடும்போதே அதன் மூலம் உடனே பலன் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணாதீர்கள் என்று நாயகம் நமக்கு போதித்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் வந்தார். வந்தவர், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு செடியை நடுகிறேன் என்றால் அதன் மூலமாக கனிகள் பெறுவதற்கு பல ஆண்டுகள் ஆகிறது, எனக்கு எப்படி அல்லாஹ் நன்மையை தருவான் என்று கேட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் நஸப ஷஜரத்தும், ஒரு மனிதர் ஒரு மரத்தை நடுகிறார், ஃபஸபர அலா ஹிஸ்லிஹா, அந்த மரத்தை பாதுகாப்பதற்காக பொறுமையை மேற்கொள்கிறார், அந்த மரத்தின் பலனை அனுபவிப்பதற்காக கொஞ்ச காலம் பொறுத்திருக்கிறார். ஆனால் மரம் வளர்ந்து அது தன் பலனை தருவதற்கு முன்பதாக அந்த மனிதர் இறந்து விடுகிறார். அந்த மரம் அவர் இறப்புக்கும் பிறகு பல மனிதர்களுக்கு பலன் தருகிறது. யாருக்கெல்லாம் பலன் தருகிறதோ, எப்படியெல்லாம் பலன் தருகிறதோ அதன் காரணமாக அல்லாஹ் அவருக்கு ஒரு சதக்கா செய்த நன்மையை தந்து கொண்டே இருப்பான் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரணித்த பிறகும் சில பேருக்கு நன்மைகள் போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால், அப்படிப்பட்ட நல்லறங்களில் ஒரு நல்லறம் ஒரு நல்ல மரத்தை விளைவிப்பது. அந்த மரத்தின் மூலமாக யாரெல்லாம் பயன்பெறுகிறார்களோ அந்த பயனின் நன்மைகள் எல்லாம் அந்த மரத்தை நட்டவருக்காக அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறான் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ தர்தா ரலியல்லாஹு என்கிற ஒரு சஹாபி வயதான நேரத்தில் ஒரு செடியை ஊண்டுகிறார். வயதான நேரம். அப்பொழுது ஒரு மனிதர் வந்து கேட்டார், அத்தக்ரிசு ஹாதிஹி வ அன்த ஷேഖுன் கபீரு, ரொம்ப வயசான மனிதர் நீங்க, இப்போ போய் இந்த செடியை ஊண்டுகிறீர்களே, இதன் மூலமாக நீங்கள் பலன் பெறுவதற்கு, கனிகள் பெறுவதற்கு பல ஆண்டுகள் ஆகலாம், ஏன் இந்த வீண் வேலை என்று அந்த மனிதர் கேட்டார். அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ம அலைய அன் தகூன லீ அஜ்ருஹா வ யாகுலு மின்ஹா கைரி, இந்த மரத்தை நடுவது எனக்கு பலன் அளிப்பதற்காக அல்ல, எனக்கு பின் வருகிற என் சந்ததிகளுக்கு பலன் தருவதற்காக என்றார்கள் அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள். உண்மை அதுதான். சில மரங்கள் காலம் வளர்வதற்கு, அது பயன் தருவதற்கு காலங்கள் பலது எடுக்கும். ஆனால் அந்த மரத்தை நட்டவருக்காக எத்தனை ஆண்டுகள் கழித்து அந்த மரம் பலன் தருகிறதோ அந்த நன்மைகள் எல்லாம் அல்லாஹ் அந்த நட்டவருக்கு தந்து கொண்டே இருப்பார். ஒரு தேக்கு மரம் நன்றாக வளர்ந்து முதிர்ச்சி பெறுவதற்கு 15-20 ஆண்டுகள் தேவைப்படுகிறது. ஒரு எலுமிச்சை, மா, பலா, வாழை இதுவெல்லாம் வளர்ந்து அது பலன் தருவதற்கு 3 ஆண்டுகள், சிலவைகள் 2 ஆண்டுகள் தேவைப்படுகிறது. ஒரு தென்னை மரம் வளர்ந்து அது பலன் தருவதற்கு 5 ஆண்டுகள் தேவைப்படுகிறது.
5 ஆண்டுகள் கழித்து அந்த மரம் எப்பொழுது தன் பலனை தருகிறதோ அந்த நேரத்தில் அந்த மரத்தை நட்டவருக்காக அல்லாஹ் கூலிகளை வழங்குகிறான் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதன் காரணமாகத்தான் பெருமானார் மரம் நடுவதையும் மரத்தின் மூலமாக பலனை உடனே எதிர்பார்க்காதீர்கள், உன் சந்ததிக்கு அதை விட்டுவிடு என்று போதித்ததின் காரணமாகத்தான் இதன் முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்த பிறகுதான் நபிகள் நாயகம் நமக்கு போதிக்கிறார்கள். எந்த ஒரு நிலையிலும் ஒரு செடியை வீணாக்குவதோ ஒரு மரத்தை வீணாக்குவதோ என்றைக்கும் ஒரு முஸ்லிம் செய்ய மாட்டான் என்பதை பெருமானார் நமக்கு போதித்திருக்கிறார்கள். மரத்தின் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுத்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக அந்த செடியை அழிப்பதோ அந்த மரத்தை கபலீகரம் செய்வதோ ஒரு முஸ்லிமுக்கு உகந்த காரியம் அல்ல என்பதை பல நேரங்களில் போதித்திருக்கிறார்கள். போருக்கு செல்கிற ஒவ்வொரு நேரத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உயிரோடு இருக்கிற பொழுது செய்த எல்லா போர்களிலும் இந்த அறிவிப்பை வெளியிட்டார்கள். போருக்காக செல்கிறீர்களே என் தோழர்களே, வலா தக்தஅன்ன ஷஜரன் முஸ்மிரா, எந்த ஒரு மரத்தையும் நீங்கள் துண்டித்து விடாதீர்கள். போர் சமயத்தில் அங்கு நீங்கள் தங்குகிற டென்ட் அடிப்பதற்காக கூடாரம் அடிப்பதற்காக நீங்கள் தங்குகிற இடங்களில் ஒரு மரம் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆக அது உங்களுக்கு இடையூறாக இருப்பதன் காரணமாக அதை நீங்கள் வெட்டி அதை அழித்து விடாதீர்கள் என்று ஒவ்வொரு போர் சமயத்திலும் நபிகள் நாயகம் அறிவுறுத்தினார்கள். அதைத் தொடர்ந்து அபூபக்கர் சித்திக் நாயகம், உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு போன்ற எல்லா சஹாபிகளும் இஸ்லாமிய போர் அறிவிப்பின் ஒவ்வொரு சமயத்திலும் நீங்கள் எந்த நிலங்களுக்கு செல்கிறீர்களோ அந்த நிலங்களில் குழந்தைகளை, பெண்களை, மரங்களை, தோட்டம் துறவுகளை நீங்கள் நாசமாக்காதீர்கள் என்பதை பெருமானாரும் பெருமானாருடைய தோழர்களும் அறிவுரை செய்து கொண்டே இருந்தார்கள். பொதுவாக மனிதன் ஒரு செடியை அழிப்பதும் ஒரு காட்டை அழிப்பதும் ஒரு மரத்தை அழிப்பதும் எந்த அளவிற்கு தவறு என்று நாம் போதிக்கிறோமோ அதே அளவிற்கு கால்நடைகளும் என்ன செய்து விடுகிறது, செடிகளை கொடிகளை வைத்து நட்டு வைத்த மரங்களை அழித்து விடுகிறது. இது சம்பந்தமாக நபிகள் நாயகம் நமக்கு போதனை தருகிறார்கள். ஒரு நேரம் ரசூலுல்லாஹ்விடம் ஒரு வழக்கு வந்தது. பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு என்கிற நாயக தோழர் ஒரு ஒட்டகம் வைத்திருந்தார்கள். அந்த ஒட்டகம் கொஞ்சம் சேட்டை பிடிச்ச ஒட்டகம். எங்கெல்லாம் பயிர்களை பார்க்குதோ, எங்கெல்லாம் செடிகளை பார்க்குதோ, குறுக்களை பார்க்குதோ போய் மேய்ஞ்சிடுறது. எல்லா இடங்களையும் காலி பண்ணிடுறது அந்த ஒட்டகம். ஒரு நாள் ஒரு அன்சாரி சஹாபியின் தோற்றத்தில் புகுந்து அங்கிருக்கிற செடி கொடிகளை நாசமாக்கிவிட்டது. இந்த வழக்கு பெருமானாரிடத்தில் வருகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிக்கிறார்கள், பரா இப்னு ஆஸிபே, உன் ஒட்டகம் இந்த அன்சாரி சஹாபியுடைய தோட்டத்தை அழித்து விட்டது, என்ன செய்யலாம்? நாயகம் யோசித்தார்கள். யோசித்து சொன்னார்கள், பின் நஹாரி அலா அஹ்லிஹா வன் ஹஃபிலல் மாஷியத் பில்லைலி அலா அஹ்லிஹா, தோட்டம் துறவுகள் வைத்திருப்பவர்கள் பகல் நேரத்தில் தோட்டங்களுக்கு அவர்களே காவலாளியாக இருக்க வேண்டும். தோட்டம் துறவுகளை வைத்திருப்பவர்கள் பகல் நேரத்தில் தங்கள் தோட்டங்களுக்கும் துறவுகளுக்கும் அவர்களே பாதுகாவலர்கள், பாதுகாத்தே ஆக வேண்டும். அதே நேரத்தில் இரவு நேரத்திலே கால்நடை வைத்திருப்பவர்கள் இரவு நேரத்தில் அந்த கால்நடைகள் எந்த தோட்டத்தையும் துறவையும் புற்செடிகளையும் அழிக்க முடியாத அளவிற்கு அந்த கால்நடைகளை கட்டுப்படுத்தி தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது ஒவ்வொரு கால்நடைக்காரர்களுக்கும் பொருத்தமான செய்தி. இதை யாரும் மீறக்கூடாது என்று கட்டளையிட்டார். பகல் நேரத்தில் தோட்டம் துறவுக்காரர்கள் தங்கள் தோட்டங்களை பாதுகாக்க வேண்டும். இரவு நேரத்தில் ஒவ்வொரு கால்நடைக்காரர்களும் தங்களுடைய கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எதையும் மேய்ந்து விட்டுக்கூடாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பளித்தார்கள். ஆக இதையெல்லாம் நாம் சொல்ல வருவதின் பின்னணி இதுதான். மரம், அதை நட வேண்டும், செடி கொடிகளை நாம் பராமரிக்க வேண்டும். அதை அழிப்பதற்காக இருக்கிற எந்த காரணிகளையும் மனிதன் எதையும் அதில் செய்துவிடக்கூடாது என்பதைத்தான் நாம் மிக வலியுறுத்துகிறோம். செடிகளை நாசம் செய்வதை அல்லது ஒரு மரத்தை அழிப்பதை இஸ்லாம் எந்த அளவிற்கு எதிர்க்கிறது என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன் காமத் அலா அஹதிக்கும், உங்களில் ஒருவர்
மறுமை நாள் சமயம், உலகம் அழிகிறது. அந்த உலகம் அழிகிற சமயத்திலே உங்களில் ஒருவர் அவருடைய கரங்களில் ஒரு செடி இருக்கிறது. உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது, அழிகிற நேரம். அந்த அழிகிற நேரத்திலே உங்கள் கையில் ஒரு செடி இருக்கிறது என்றால் அதை நட்டி விடுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகமே அழிகிறது, இல்லாமை மண்ணோடு மண்ணாகி போகிற நேரம். அந்த நேரத்தில் உங்கள் கைகளில் கரத்தில் ஒரு செடி இருந்தாலும் அதை நட்டு வைத்து விடுங்கள், அதை அழிப்பதற்கு நீங்கள் காரணமாகி விடாதீர்கள் என்பதைத்தான் பெருமானார் நமக்கு போதிக்கிறார். எந்த அளவிற்கு மரத்தை பாதுகாப்பதனுடைய உச்ச கருத்தை சொல்கிறார்கள் என்று பாருங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகமே அழிகிற நேரம் வந்தாலும் உன் கரத்தில் ஒரு செடி இருக்கிறது என்றால் அது அழிவதற்கு நீ காரணமாகி விடாது என்பதுதான் மரம் பாதுகாப்பின் உச்ச கருத்து என்று நான் நினைக்கிறேன். இந்த ஒரு கருத்தை உலகத்தில் தோன்ற எந்த அறிவிலும் சொல்லியிருக்க மாட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர பாதுகாப்பையும் செடி கொடிகள் பாதுகாப்பையும் ஏன் இவ்வளவு வற்புறுத்தி இவ்வளவு ஆழமாக போதிக்கிறார்கள் என்றால், மனிதன் விடுகிற உயிர் மூச்சே மரம் தருகிற அன்பளிப்புதான். நாம் விடுகிற உயிர் மூச்சுக்கு காரணம் மரங்கள் தான். அந்த மரங்களை பாதுகாப்பதை குறித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் ஆழ கருத்தை நமக்கு போதித்திருக்கிறார். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 550 லிட்டர் ஆக்சிஜனை கிரகித்துக் கொள்கிறார். ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 550 லிட்டர் ஆக்சிஜனை கிரகித்துக் கொள்கிறார். கிரகித்தால் தான், அதை அவன் சுவாசித்தால் தான் அவன் உயிரோடவே வாழ முடியும். ஒரு நாளைக்கு 550 லிட்டர். இன்றையபடி ஒரு 2.5 லிட்டர் ஆக்சிஜன் விலை எவ்வளவு தெரியுமா? 5000 வருகிறது. சில இடங்களில் 6000 வரைக்கும் அது தொகை செல்கிறது. இந்த ஹிந்து நாளிதழ் இந்த செய்தியை தருகிறது. ஒரு மனிதன் ஒரு நாளையில் 550 லிட்டர் ஆக்சிஜனை சுவாசிக்கிறான். ஒரு 2.5 லிட்டர் ஆக்சிஜன் விலை 6000 அல்லது 5000 சம்திங் இருக்கிறது. ஒரு பெரிய 2 மரம், நல்ல வயது முதிர்ந்த ஒரு 2 பெரிய மரம் என்ன செய்கிறது? ஒரு நபருக்கு தேவையான எல்லா ஆக்சிஜனையும் தருகிறது. அப்போ ஒரு பெரிய மரம் ஆண்டுக்கு தருகிற ஆக்சிஜன் மதிப்பு எவ்வளவு என்றால் 23 கோடி என்று த ஹிந்து நாளிதழ் சொல்கிறது. ஒரு பெரிய மரம் ஆண்டுக்கு தருகிற ஆக்சிஜனின் மதிப்பு 23 கோடி. இப்ப நாம் ஒரு நாளைக்கு 550 லிட்டர் ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம். அதன் மதிப்பு 13 லட்சம். ஒரு மரத்தின் வேல்வை பாருங்கள், ஒரு மரத்தின் மதிப்பை பாருங்கள். அந்த மரத்தை பாதுகாப்பதற்கு நாம் எவ்வளவு மும்முரமாக செயல்பட வேண்டும். நம்மால் ஒரு மரமோ செடியோ அழிந்து விடாத அளவிற்கு வாழ்க்கை நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சென்ற ஒரு ஆண்டுக்கு முன்பதாக நம் ஊரிலே நம்முடைய தெருக்களில் வயல் தெரு, மைதீன் தெரு, செக்கடி தெரு எல்லாம் நம் ஊரை சேர்ந்த ஹாஜியார் ஷேக் அலாவுதீன் பாய் அவர்கள் ஒரு 200 மரக்கன்றுகளை நட்டார்கள். எல்லாம் புங்கை மரம். புங்கை மரம் எவ்வளவு பலன் தரக்கூடியது தெரியுமா? உலகத்திலேயே மூங்கிலுக்கு அடுத்தபடியாக அதிகமான ஆக்சிஜனை வெளியிடுவது புங்கை மரம் தான். அந்த புங்கை மரத்தின் ஒரு ஆண்டுக்கு முன்பதாக வைக்கப்பட்ட மரம் தான் பள்ளிவாசலுக்கு முன்னாடி நிற்குது. இன்னைக்கு நம்முடைய வாகனங்களுக்கு அதுதான் நிழல் தருகிறது. அந்த புங்கை மரம் நம்முடைய எல்லா ஊருடைய தெருக்களிலும் வைக்கப்பட்டது. அதை நாம் பாதுகாக்க வேண்டும். அதை அழிப்பதற்காக நாம் என்றைக்கும் ஒரு சின்ன ஒரு நாளைக்கு ஒரு பக்கெட் தண்ணி அள்ளி ஊற்றுறது நமக்கு என்னங்க ஆகிருப்போது? மரத்தை வளர்ப்பதன் மூலமாக, மரங்களை பாதுகாப்பதன் மூலமாக, அதை நாம் சரிப்படுத்துவதன் மூலமாக நமக்குத்தான் எக்கச்சக்கமான பலன்கள் இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேப்ப மரம் அதுவும் என்ன செய்கிறது? அதிகமான ஆக்சிஜனை தருகிறது. ஒரு வேப்ப மரம் 10 ஏசிக்கு சமம் என்று இந்த நாடுகள் சொல்கிறது. சீன ஆய்வாளர்கள் சென்ற 2007ஆம் ஆண்டு சீனாவில் மட்டும் 22 லட்சம் வேப்ப மரங்களை நட்டார்களாம். அந்த சீன ஆய்வாளர் சொல்கிறார், ஒரு வேப்ப மரம் 10 ஏசிக்கு சமமானது. ஒரு வேப்ப மரம் தன்னை சுற்றி
எவ்வளவுதான் சூரியன் வெப்பத்தை தந்தாலும் தன்னை சுற்றி 10 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலே தக்க வைத்துக் கொள்ளுமா. அப்ப இது போன்ற மரங்களை நடுவதன் மூலமாக நமக்கு உயிர் மூச்சை தருகிற அந்த மரங்கள் பாதுகாப்பதன் மூலமாக நம் உயிர் மூச்சு நமக்கு நல்லபடியாக பலமாக கிடைக்கும். கொரோனா சமயத்தில் நாம் எந்த அளவிற்கு ஆக்சிஜனுக்காக ஓடிய நபர்கள் எல்லாம் சென்னையில் நான் பார்த்திருக்கிறேன். சென்னையில் ஹாஸ்பிட்டல்ல எங்களுடைய தந்தையார் என்ன செய்தார், கொரோனா அட்மிட் ஆகி இருந்த பொழுது ஆக்சிஜனுக்காக நாம் ஓடிய தெருக்கள் நிறைய, ஆக்சிஜனுக்காக அலைந்த நேரங்கள் நிறைய இருந்தது. ஆக நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நாம் என்ன செய்ய வேண்டும், நம் அருகில் இருக்கிற மரங்களை பாதுகாக்க முயற்சிக்க வேண்டும். அதனால்தான் மரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முஃமினுக்கு உதாரணமாக சொல்கிறார். மரம் விடுகிற மூச்சால், மரம் விடுகிற ஆக்சிஜனால் மனிதன் வாழ்கிறான். அந்த மனிதனுக்கு அல்லாஹ் மரத்தை உவமையாக குர்ஆனில் சொல்கிறார். அலம் தர கைஃப வரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபா கஸஜரத்தின் தய்யிபா அஸ்லுஹா சாபித்துன் வ ஃபர்ஹு ஸமா வ ஃபர்ஹா ஃபிஸ் ஸமா என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மனதில் பதிய வைத்திருக்கிற ஒரு முஃமின் ஆகிறவன் ஒரு நல்ல மரத்தை போன்றவன் என்பதை நீங்கள் ஓமை பெற வேண்டாமா என்று அல்லாஹ் திருமறையில் கேட்கிறார். ஒரு இறை நம்பிக்கையாளன் ஒரு நல்ல மரத்தை போன்றவன். எதில் அஸ்லுஹா சாபித்தும், ஒரு நல்ல மரம் அதன் வேர் நல்ல உறுதியுடையதாக இருக்கும். அந்த மரத்தின் கிளை வானளவில் பறந்து விரிந்து கிடக்கும். அதுதான் ஒரு நல்ல மரம். அதே போன்று ஒரு முஃமின் உள்ளத்தில், அவருடைய உள்ளத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஈமானை நன்றாக ஒரு வேர், பெரிய மரத்தின் வேர் எந்த அளவிற்கு ஆழ பதிந்து உறுதியாக இருக்கிறதோ அதே போல ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது அவன் செய்கிற நற்காரியங்கள் வானளவில் பறந்து விரிந்து அல்லாஹ்வை சென்றடைகிறது என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார். அப்போ ஒரு முஃமின் எதற்கு சமமானவன் என்றால், நல்ல வேறு தன்மையுள்ள ஒரு உறுதியான கிளைகள் பறந்து விரிந்திருக்கிற ஒரு நல்ல மரத்திற்கு ஒப்பானவன் ஒரு முஸ்லிம். அது போன்றுதான் இருக்க வேண்டும் முஸ்லிம். அவன் ஈமான் உறுதியான ஈமானாக, அந்த வேர் மரத்திற்கு எந்த அளவிற்கு உறுதியை தருகிறதோ அதே போல் ஈமான் அவனுக்கு உறுதியாக இருந்து அவன் செய்கிற நல் அமல்கள் வானளவில் உயர்ந்து பறந்து விரிந்து அல்லாஹ்வை சென்றடைய வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் தருகிற உண்மையாகும். உலகத்திலே ஆக மிகப்பெரிய மரம் அமெரிக்காவுடைய கலிபோர்னியாவிலே இருக்கிறது. அந்த மரத்திற்கு பேரு ஜெனரல் சர்மர். அந்த மரம் 83.8 மீட்டர் உயரம் கொண்டது. உலகத்திலே மிகப்பெரிய மரம் அதுதான். அதன் வேர் 3 கிலோமீட்டர் அல்லது 4 கிலோமீட்டர் பறந்து விரிந்து அதன் உறுதியை நிப்பாட்டி வைத்திருக்கிறது என்று நமக்கு விக்கிபீடியா சொல்கிறது. அப்ப அந்த மரம் எப்படி 4 கிலோமீட்டர் அளவிற்கு தன் வேரை நன்றாக செலுத்தி உறுதியாக நிற்கிறதோ அதே போல ஒரு மனிதன், ஒரு முஃமின் தன்னுடைய கல்விலே ஈமானை நன்றாக ஆழ பதிய வைத்து அவன் செய்கிற நல்லறங்கள் அல்லாஹ்வை சென்றடைய வேண்டும், அவன் செய்கிற நல்ல அமல்கள் அல்லாஹ்வை சென்றடைய வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் தருகிற உண்மையாகும். அதே போல் ஒரு நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஃமினை ஒரு மரத்துக்கு ஒப்பிட்டார்கள். இதே போன்ற ஒரு சபை ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், ஒரு மரம் ஒரு முஸ்லிமுக்கு ஒத்தானது, ஒரு மரம் ஒரு முஸ்லிமுக்கு ஒப்பானது, அந்த மரம் எப்படிப்பட்ட மரம் என்றால் எல்லா காலத்திலும் கனிகளை தந்து கொண்டே இருக்கும். இரண்டாவது, அந்த மரம் எப்படிப்பட்டது என்றால் இலைகளை உதிரச் செய்யாது. அந்த மரம் எது தெரியுமா என்று சஹாபிகளை பார்த்து கேட்டார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ் 6168 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மரம் இலைகள் உதிராது எல்லா காலத்திலும் பழங்களை தரும் ஒரு முஸ்லிமுக்கு ஒப்பான மரம் அது எது தெரியுமா என்று கேட்டார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், எனக்கு தெரியும், மனதில் எனக்கு தெரிந்து விட்டது, ஆனால் வெளியே சொல்ல நான் வெட்கப்பட்டேன்.
நான் சின்ன பையன், என்னை விட பெரிய பெரிய ஆட்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு போன்ற சஹாபிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எனக்கு பதில் தெரியும், எல்லாத்தையும் முண்டி அடிச்சுட்டு நான் சொல்றது வெட்கப்பட்டேன். சொல்லாமல் மனதிற்குள்ளே நினைத்தேன், ஹியன் நஹலா, அது பேரீச்ச மரம், அது பேரீச்ச மரம் என்று மனதில் நான் பதிய வைத்துக் கொண்டேன். கொஞ்ச நேரம் கழித்து பெருமானார் யாரும் பதில் சொல்லாதனால நாயகமே சொன்னார்கள், அது என்ன மரம் என்றால் பேரீச்ச மரம் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேரீச்ச மரம் எல்லா காலத்திலும் கனிகளை தருகிறது, இலைகளை உதிரச் செய்யாது, அது போலத்தான் ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸுக்கு இன்னும் விளக்கம் தருகிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு பேரீச்ச மரம் எல்லா சமயத்திலும் கனி கொடுக்கும், அதே போலத்தான் ஒரு முஸ்லிம் எல்லா நேரத்திலும் தனக்கு பிடித்தவராக இருந்தாலும் சரி, பிடிக்காத மனிதராக இருந்தாலும் சரி, தான் கோபமாக இருந்த நிலையில் இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அவன் எல்லா மனிதரிடமும் நல்லவனாகவே, நற்பண்புகளை தரக்கூடியவனாகவே, நல்ல கனிகளை தருவது போல சந்தோஷத்தை தரக்கூடிய மனிதனாகவே இருக்க வேண்டும் என்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு. அந்த பேரீச்ச மரம் இலைகளை உதிரச் செய்யாது, அதே போல ஒரு முஸ்லிம் எக்காரணத்தை கொண்டும், ஒரு மரத்தின் கிளைகள் எதற்கு ஒப்பானது தெரியுமா? மனிதனுக்கு உறவுகள் போல, மரத்திற்கு கிளைகள் போல மனிதனுக்கு உறவுகள் தான் கிளைகள். ஒரு முஸ்லிம் மரம் என்றால் அவன் கிளைகள் எது தெரியுமா? உறவுகள். அந்த உறவுகளை என்றைக்கும் அவன் உதிரவிடக்கூடாது. அவன்தான் உண்மையான முஸ்லிம் என்றார்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு மரம் எதற்கு ஒப்பானதாக இருக்கிறது பாருங்கள், ஒரு முஸ்லிமுக்கு ஒப்பானதாக இருக்கிறது. அந்த மரம் பேரீச்ச மரம். இப்னு உமர் ரலியல்லாஹு மூன்றாவது விஷயத்தை சொல்கிறார்கள். எப்படி அந்த பேரீச்ச மரம், அந்த பேரீச்ச மரம் முழுவதும் எல்லாருக்கும் எப்படி பலனை தருகிறதோ, அதே போல ஒரு முஸ்லிம் எல்லா சமயத்திலும் மற்றவர்களுக்கு பலன் அளிப்பவனாகவே இருக்க வேண்டும் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள். ஒரு பேரீச்ச மரம் கனிகள் தருகிறது, காய்ந்தால் அது அடிமரம், இலை, கிளை, கட்டிடம் கட்ட ஒரு கொட்டகை போட எல்லாவற்றுக்கும் தேவைப்படுகிறது. அதனுடைய இலைகள் மேய்ந்து என்ன செய்யலாம்? கூரையாக போடலாம். அதை பாயாக பயன்படுத்தி ரசூலுல்லாஹ் படுத்ததாக வரலாறு இருக்கிறது. வீட்டை மேய்வதற்கு கூரையாக அதை ஆக்கிக் கொள்ளலாம் பேரித்த மரத்தின் இலைகளை. இப்படி ஒரு பேரித்த மரம் எல்லா சமயத்திலும் எப்படி பலன் தருகிறதோ, அதனுடைய கயிறு திரிக்க யூஸ் ஆகிறது. பேரிச்ச மரத்தின் நார்கள் இப்படி இல்லாமே யூஸ் ஆகிறது. ஏன்? பேரித்த மரத்தை சாப்பிட்டு போடுற கொட்டை, அது ஒட்டகங்களுக்கு பயன்படுகிறது. ஒரு பேரித்த மரம் எப்படி எல்லா விதத்திலும் பயன் தருகிறதோ, ஒரு முஸ்லிம் அப்படித்தான் இருக்க வேண்டும். நம் ஊரிலே நமக்கு புரிகிற பாஷையில் சொல்லணும் என்றால், ஒரு தென்னை மரம், ஒரு பனை மரம். பனை மரத்தில் வேஸ்ட் என்று ஏதாவது ஒன்றை சொல்ல முடியுமா? தென்னை மரத்தில் வேஸ்டான ஒரு பொருள் என்று எதாவது நாம் சொல்ல முடியுமா? பனை மரம் பதினீர், அந்த பதினீர் மூலமாக பணக்கற்கண்டு கிடைக்கிறது, கருப்பட்டி கிடைக்கிறது, பனஞ்சீனி கிடைக்கிறது. அதுவே காயானது என்றால் பனங்காய் சாப்பிடுகிறோம். பனங்காய் சாப்பிட்டோம் என்றால் கொட்டையை புதைக்கிறோம், கிழங்காக வருகிறது, பனக்கிழங்கு என்று சொல்கிறோம். அந்த இலைகள், அதனுடைய மரம் வெட்டினால் என்ன செய்கிறோம்? வேலியாக போட்டுக் கொள்கிறோம், வீடுகளுக்கு கூரையாக ஆக்கிக் கொள்கிறோம். அதை அப்படியே தென்னை மரத்தை பாருங்கள், தென்னை மரமும் எல்லா விதத்திலும் மனிதனுக்கு பலனை தருகிறது. இளநீராக, தேங்காயாக, பாலாக, அதன் பூவாக, அதன் நாறு கூட என்ன செய்கிறது? நமக்கு பலனை தருகிறது. எல்லா விதத்திலும் ஒரு மரம், பேரீச்ச மரம், தென்னை மரம், பனை மரம், இந்த மூன்றும் எப்படி எல்லா விதத்திலும் பலனை தருகிறதோ, அதே போல ஒரு முஸ்லிமும் எல்லா சமயத்திலும் எல்லா மனிதருக்கும் பலன் அளிப்பவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் மாற வேண்டும். அதற்கு வல்லர் ரஹ்மான் தௌஃபீக் செய்ய வேண்டும். மரங்கள் நமக்கான உதாரணங்கள். மரங்களை போன்று எல்லாருக்கும் நலவை தருகிற மக்களாக, அடிபட்டாலும் பிறருக்கு நன்மையை தருகிற மரங்களை போல நாமும் நம் சொந்தங்கள் மூலமாக, நட்புகள் மூலமாக அடிபட்டாலும், துரோகம் செய்யப்பட்டாலும் திருப்பி தருவது கனியை போன்று நல்ல பலனை நாம் மக்களுக்கு தர வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுன்னத்து தொழுகிறது.